செய்தியை பார்த்து வருகிறோம். தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, எந்தெந்த பகுதிகளில் குறிப்பாக மழை தொடரும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது? லாவண்யா, பூமத்திய ரேகையை ஒட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் இருந்து மாலத்தீவு வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றைய தினம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 6 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக வருகின்ற 3ஆம் தேதி வரை தமிழகத்தை பொறுத்தவரை மிதமான மழை வாய்ப்பு தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக இன்றைய தினம் 6 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி லிபிகா.